பெண்கள் எல்லாரும் இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் நமக்கு கிடைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஏங்குற அளவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட். அவர் சாதா பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்குலாம் பிடிக்கக்கூடிய ஒரு ரக்கடான ஒரு பேடான ஒரு பாய் ஃப்ரெண்ட். எந்த அளவுக்கு பேட்னா, ஜெயிலில் இருந்துகிட்டே அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து கிஃப்ட் லெட்டர்ஸ்ன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சாதா கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. பாலிவுட்டை சேர்ந்த ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸ் ஜாக்லின் பெர்னாண்டஸ் தான். இப்போவே தெரிஞ்சிருக்கும் நான் யாரை பற்றி பேச போறேன்னு. எஸ், சுகேஷ் சந்திரசேகர் தான். சுரேஷ் ஏப்ரல் 9, 2023 அப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய மண்டோலின்ற ஒரு ஜெயில இருந்து ஒரு லெட்டர் அனுப்புறாரு. அந்த லெட்டர்ல அவர் என்ன எழுதி பாத்தீங்கன்னா, ஜாக்கி பொம்மா, இப்ப வரப்போற ஈஸ்டர் உன் வாழ்க்கையிலே ரொம்ப மறக்க முடியாத ஈஸ்டரா இருக்க போகுது, வித் லவ். நீங்க எல்லாரும் யோசிக்கலாம், இவ்வளவு பெரிய கிரிமினல் கூட எப்படி அவ்வளவு பெரிய ஃபேமஸ் ஆக்டர்ஸான ஜாக்லின் பெர்னாண்டஸ்க்கு வந்து லிங்க் அப் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த டீடைல்ஸ் சொல்றேன் கேளுங்க. டிசம்பர் 2020 அப்போ சுகேஷ் வந்து ஜாக்லின் பெர்னாண்டஸ்க்கு 2 வாட்டி கால் பண்ணிருக்காங்க. அவங்க எடுக்கவே இல்லை. சோ அதனால சுகேஷ் என்ன பண்ணிருக்காருன்னா, எப்படியோ அவங்களோட மேக்கப் மேனோட நம்பர் வாங்கி, நான் வந்து ஹோம் மினிஸ்டர்ல இருந்து பேசுறேன், எமர்ஜென்சி, இப்போ உடனே நீங்க வந்து ஜாக்லின் பெர்னாண்டஸ் வந்து இந்த போன் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. சோ ஜாக்லின் பெர்னாண்டஸும் வேற வழி இல்லாம எமர்ஜென்சி போல ஹோம் மினிஸ்டர்ல இருந்து கால் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதுல சுகேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுடைய பெரிய ஃபேன், அது மட்டும் இல்லாம சன் டிவி ஓனரே நான் தான், அண்ட் ஜெயலலிதா அவர்கள் பாத்தீங்கன்னா என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்படின்றதெல்லாம் கதை அடிச்சு விட்டுருக்காரு. சோ இவ்வளவு சொல்லிட்டாரா, இதுக்கு அப்புறத்துல இருந்து சுகேஷ் பிடிக்கவே முடியல, ஜாக்லின் பெர்னாண்டஸ் வேற ரொம்ப பெரிய ஆள் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவரும் நிறுத்தாம ஜாக்லின் பெர்னாண்டஸ் எப்படியாச்சும் தன்னோட வலைக்குள்ள சிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு காஸ்ட்லியான பெர்ஃப்யூம்ஸ், ஃப்ளவர்ஸ், டிசைனர் பேக்ஸ், டைமண்ட், அதுக்கப்புறம் மினி கூப்பர் கார்ஸ், ஹார்ஸ், 4 பெர்ஷியன் கேட், இந்த மாதிரி அள்ளி வீசி இருக்காரு கிஃப்ட்ஸ். சோ ஜாக்லின் பெர்னாண்டஸும் ஒரு கட்டத்துல காதல்ல விழுறாங்க. 2 பேருமே வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ 2 பேருக்கும் காதல் ரொம்ப சின்சியரா போயிட்டு இருக்க சமயத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜாக்லின் பெர்னாண்டஸ்க்கு ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. எஸ், இப்பதான் வந்து அவங்க தெளிவாறாங்க. சுகேஷ் ஒரு கிரிமினல், ஃப்ராட்ஸ்டர், இவங்கள்ட்ட மட்டும் ஸ்கேம் பண்ணல, நிறைய பேர்ட்ட ஸ்கேம் பண்ணிருக்காங்க. இன்னும் டெப்தா பார்க்கணும்னா, அவர் 17 வயசுல இருந்தே ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கூட இருந்தவங்களுக்கு வந்து லேண்ட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 1.5 கோடி ரூபாய் மோசடி பண்ணிருக்காரு. இத்தனைக்கும் அவர் படிச்சது 10வது தான். இவர் எந்த அளவுக்கு ஸ்கேமரா இருந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, செஞ்ச குற்றத்துக்கு தான் ஜெயிலுக்கே போயிருக்காரு. அந்த ஜெயில இருந்துட்டே ஒரு ஸ்கேம் பண்ணிருக்காரு. அது என்னன்னா, சிவிந்தர் சிங் என்ற ஒருத்தர் மணி லாண்டரிங் கேஸ்ல மாட்டி ஒரு பக்கத்து செல்ல வராரு. சோ அதை தெரிஞ்ச இவர் வந்து அந்த மணி லாண்டரிங்ல மாட்டின அவருடைய ஒய்ஃபுக்கு கால் பண்ணி, எனக்கு எல்லாம் நிறைய கனெக்டிவிட்டிஸ் இருக்கு, உங்க ஹஸ்பண்டை இந்த கேஸ்ல இருந்து நான் வெளில கொண்டு வரேன், எனக்கு நீங்க 200 கோடி மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அங்க ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணிருக்காரு. சோ இந்த அளவுக்கு ஸ்கேம் பண்ணிட்டு இந்த பேட் பாய் எங்க மாட்டினாருன்னு பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததுக்கு அப்புறம் ஏஐடிஎம்கே கட்சி பாத்தீங்கன்னா 2ஆ மாறிச்சு. சோ அந்த சமயத்துல இந்த ரெட்டலை சிம்பிள் யாருக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தே போயிட்டு இருந்துச்சு. சோ அப்பதான் நம்பால் சுகேஷ் வந்து தினகரன் அவர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நான் அந்த கட்சி சிம்பிளை வாங்கி தரேன், எனக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன்ல நிறைய ஆட்கள் தெரியும், ஈஸியா வந்து அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்து 200 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு. எத்தனை ஆள் மாறாட்டங்கள், எத்தனை கிரைம் கேசஸ், எவ்வளவு பேரை ஏமாத்திருக்காருன்னு ஒன்னொன்னா வெளியே வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் தான். சோ அதுல ஒண்ணுதான் வந்து இவருடைய ட்ரூ லவ் ஸ்டோரின்னு சொல்லக்கூடிய ஜாக்லின் பெர்னாண்டஸ்க்கும் இவருக்கும் நடந்த லவ் ஸ்டோரியில் நடந்த ஸ்கேம். கிரிமினல், இவர் கிரைம் பண்ணிருக்காருன்னு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டும் அவர்கிட்ட இருந்து வர கிஃப்ட்ஸ் எல்லாமே இவங்க அக்செப்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ இப்போ சொல்லுங்க, சில பெண்கள்லாம் எனக்கு பேட் பாயா இருந்தா தான் பிடிக்கும்னு சொல்றீங்க, இந்த அளவுக்கு பேட் பாயா இருந்தா ஓகேவா உங்களுக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.